வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு கிளாஸுக்கு போய் பார்க்கலாம். வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் தரம் 1 அலகு 6 நாம் காணும் வானம் படித்திருக்கிறோம். இன்று வானத்திலும் அதன் சுற்றுப்புறத்திலும் நிகழும் மாற்றங்கள் படிக்க போறோம். அதுக்கு முன்னம் தரம் 1 படித்ததை நாங்கள் ஒருக்கா பார்க்க போகிறோம். சரியா? பகல் வானில் காணக்கூடியவை சூரியன், மேகங்கள், வானவில். இந்த வானவில்லை நாங்கள் மழை நாட்களில் மட்டும் காணலாம். இரவு வானில் காணக்கூடியவை சந்திரன், மேகங்கள், நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களை நாங்கள் தாரகைகள், உடுக்கள் என்றும் கூறலாம். மலைமுகில்கள் கருப்பு நிறமானவை. பகலில் தெளிவான வானம் நீல நிறமாக காட்சியளிக்கும். வானவில் பகலில் மழை நாட்களில் சூரியனுக்கு எதிர் திசையில் காணலாம். இவ்வளவும் நாங்கள் தரம் 1 படித்திருக்கின்றோம். அதிக சூரிய ஒளி வெயில் காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் என்ன நடக்கும்? வெயில் கூடிச்சுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு எல்லாம் வியர்க்கும். என்ன இப்ப வியர்த்தல் வரும். ஐயோ அம்மா தண்ணி கூட ஆய்க்குது, வெயிலுக்கெல்லாம் வந்தோன்னு என்ன சொல்லுவீங்க? தண்ணி கூட ஆய்க்குது. தாகம் ஏற்பட அப்பாடா என்று களைச்சு சோர்ந்து போயிருப்பீங்களே. நான் வெயில் நேரம் போயிட்டு வரைக்கும் பொழுது வீட்டுக்குள்ள வந்தோம்னா கண் எல்லாம் தெரியாம இருக்கும். கூசி கூசி பார்ப்போம், கண்களில் கூச்சம் வரும். சில பேருக்கு வெயிலுக்கு நின்றுட்டு வந்த உடனே தலை சுத்தி மயக்கம் வந்துடும். இதோ தலை இடிக்கிற மாதிரி தலையில் அசௌகரியமா இருக்கும். என்ன அப்ப நாங்கள் பார்ப்போம் படிவா. அதிக சூரிய ஒளி வெயில் காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் என்னென்னு பார்ப்போம். வியர்த்தல், தாகம் ஏற்படல், சோர்வு களைப்பு ஏற்படல், கண்களில் கூச்சம், மயக்கம், தலையில் அசௌகரியம் ஏற்படுதல். சரியா? அடுத்து நாங்க பார்க்க போறது கடுமையான சூரிய ஒளி நீண்ட காலத்துக்கு படுவதால் ஏற்படும் நோய்கள். அப்ப நாங்க சரியா வெயில்ல போய் வந்து விளையாடி நிறைய நேரம் வெயிலுக்குள்ள நின்றோம்னா உங்களுக்கு நிறைய வருத்தங்கள் வர பார்க்கும். அப்ப அம்மாங்க சொல்லினோம் தானே, வெயிலுக்குள்ள போகாதீங்க, உணலுக்கு நின்று விளையாடுங்க, உணலுக்கு நின்று விளையாடுங்கோண்டு. அப்ப நாங்க வெயிலுக்கு நின்று விளையாடுறதால, வெயிலுக்குள்ள போய் வாடுறதால, அடிக்கடி வெயில் எங்கட மேல படுகிறதால என்னென்ன வருத்தங்கள் ஏற்படுதுன்னு நாங்கள் பார்ப்போம். கண் நோய்கள், தோல் நோய்கள், தோலில் நிறம் மாற்றமடையுது. கண் நோய் காரணமாக கண் பார்வை பாதிக்கப்படலாம். எங்களுக்கு எல்லாம் வெயில் காலத்துல கண் நோய் வர்றதுதானே. அந்த கண் நோய் வந்தா நாங்கள் கவனிக்காம இருக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட காட்டி அதுக்குரிய மருந்துகள் கண்ணுக்கு விட வேணும். சரியா? குளிர்மையான உணவுகள் உண்ண வேண்டும். கண் நோய் வந்தால் நாங்கள் அவதானமாக கண்ணை பராமரிக்க வேண்டும். அடுத்து நாங்கள் சூரிய ஒளி தாக்கத்தில் இருந்து எம்மை பாதுகாக்க செய்ய வேண்டியவை.
அப்ப நாங்கள் வெயிலுக்குள்ள போகும் பொழுது சில பேர் பார்த்திருப்பீங்க, நீங்க கருப்பு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கொண்டு போவினோம் இல்லோ. அவைக்கெல்லாம் கண் கூச்சம் இல்லாம இருக்கிறதுக்காக அவர்கள் அதனை அணிந்து செல்கிறார்கள். பாருங்க, வெயிலுக்குள்ள போகும் பொழுது என்ன எல்லாம் போட்டுக்கொண்டு போகலாம். சூரிய ஒளி தாக்கத்தில் இருந்து எம்மை பாதுகாக்க செய்ய வேண்டியவை: கண்களை பாதுகாக்க கருப்பு கண்ணாடி அணிதல், உடல் நன்கு மறைத்து ஆடை அணிதல். பார்த்திருப்பீங்களா அம்மாக்கள் பாருங்க, மோட்டார் சைக்கிள்ல போகும் பொழுது ஃபுல் ஓவர் போட்டு கொண்டு போவினமல்லோ. உடல் நன்கு மறைத்து ஆடை அணிதல். அடுத்து தொப்பி அணிதல். வெயில் பிடிக்காம நீங்கள் தொப்பி போட்டு கொண்டு வரீங்க போறீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது, பள்ளிக்கூடம் விட்டு. அடுத்து குடை பிடித்தல். அப்ப இவ்வளவு நாங்கள் சூரிய ஒளி தாக்கத்தில் இருந்து எம்மை பாதுகாக்க செய்ய வேண்டியவை. அடுத்து காற்றுள்ள போது உடலால் உணரப்படுபவை என்னென்னு பார்ப்போம். நல்ல காற்று வீசுது, எங்களுக்கு நல்லா வியர்க்குது, நாங்கள் என்ன செய்வோம், ஃபேனை போட்டுட்டு இருப்போம். அப்ப வியர்வையெல்லாம் போயிடும். உடல் எப்படி இருக்கும், நல்ல குளிர்மையா இருக்குமே. காத்து போட நல்லா இருக்கு. சூரிய ஒளியின் தாக்கம் குறைவாக இருக்கும். ஏன்னா நாங்க வினலுக்குள்ள இருந்து நல்ல வடிவா காத்துக்குள்ள இருந்தோம்னு சொல்லி சொன்னா சூரிய ஒளி படுற மாதிரியே தெரியாது. அப்ப அதை ஒரு பார்ப்போம். காற்றுள்ள போது உடலால் உணரப்படுபவை: வியர்வை உலர்தல், உடல் குளிர்ச்சியாக இருக்கும், சூரிய ஒளியின் தாக்கம் குறைவாக இருக்கும். சரியல்லோ. இப்ப நாங்கள் அதிக காற்று காரணமாக என்னென்ன ஏற்படும் என்று நாங்கள் பார்க்க போறோம். நல்லா காற்று அடிச்சு வீசு. அப்ப என்ன நடக்கும், மரங்கள் முறிந்து விழும், வீட்டு கூரைகள் எல்லாம் வீசப்படும், தூசு புழுதி எல்லாம் பறக்கும், மரங்கள்ல இருந்து கூடுகள் எல்லாம் கீழே விழும். அப்ப பலமான காற்று வீசினால் என்னென்ன நடக்கும் என்று நாங்கள் இங்க பார்ப்போம். அதிக காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழ, வீட்டு கூரைகள் சேதமடைதல், தூசு புழுதி பறத்தல், பறவைகளின் கூடுகள் அழிதல். விளங்குதல்லோ. அடுத்து நாங்கள் அதிக மழை காரணமாக ஏற்படுபவை. மழை தொடர்ந்து பெய்தால் பார்த்துருக்கிறீங்க தானே, எப்படி வெள்ளம் எல்லாம் பெருகி கொண்டு போகும். மலை நாட்டிலே மண் சரிவு ஏற்படும். நிறைய மழை பெய்துச்சுன்னு சொன்னா தொடர்ந்து மேல மலைகளுக்கு மேல இருக்கிற மண்கள் எல்லாம் சரிந்து மண் சரிவு ஏற்படும்.
அதனால பயிர்கள் எல்லாம் அழிந்து போகும். இப்ப எங்களோட தோட்டங்கள்லையும் வெள்ளம் நிறைய நின்றுதுன்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து நாளைக்கு என்ன செய்யும், பயிர்கள் எல்லாம் அழிந்து போயிடும். அதோட என்ன நடக்கும், வீடுகளுக்குள் வெள்ளம் வந்துடும். நிறைய மழை பெய்யுதுன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும், வெள்ளம் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். அதோட ரோட்ல போக்குவரத்துக்கு ரோட்டே தெரியாம போயிடும். வாகனங்கள் எல்லாம் இதுக்குள்ள இப்ப எதிர ரோட்டுன்னு தெரியாமல் கஷ்டப்படுகிறோம் வாகன ஓட்டுநர்கள் எல்லாம். அதை விட கிணற்றுக்குள்ள நீர்கள் எல்லாம் போய் நீருள்ள அழுக்குகள் எல்லாம் கரைந்து தொற்று நோய்கள் ஏற்படும். சரியா? அப்ப வயிற்றுளைவு, வயிற்றோட்டம், நெருப்பு காய்ச்சல், வாந்தி பேதி போன்ற நிறைய நோய்களும் ஏற்படும் இந்த அதிக மழை காரணமாக. அது நாங்கள் ஒரு ஒழுங்கா பார்ப்போம். அதிக மழை காரணமாக ஏற்படுபவை என்னென்ன வடிவா பார்ப்போம். வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, பயிர்கள் அழிதல், வீடுகளுக்குள் வெள்ளம் புகுதல், போக்குவரத்து தடை ஏற்படல், தொற்று நோய்கள் பரவுதல். சரியா? அடுத்து நாங்கள் ஒரு பாட்டு படிக்க போறோம். உங்களுக்கு பாட்டு படிக்கிறேன்னா நல்ல விருப்பம் இல்லோ என்ன? தமிழ்லையும் நாங்கள் நிறைய பாட்டுகள் படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல வர்ற பாட்டை நாங்கள் இங்க இன்னும் ஒருக்கா படிக்க போறோம். பந்து நிலா. விருப்பம் இல்லை உங்களுக்கு பாட்டு படிக்க? ஓகே, நாங்கள் பாட்டு படிப்போம். நிலா நிலா வா வா, நீயும் நானும் ஆடலாம், பந்து போல் இருக்கிறாய் பந்தடிக்க வா வா, கிண்ணம் போல் இருக்கிறாய் சோறு உண்ண வா வா, வட்டமாக இருக்கிறாய் எட்டி போக எண்ணாதே, கிட்ட கிட்ட வா எட்டி முத்தம்தா, நிலா நிலா வா வா, நீயும் நானும் ஆடலாம். சரியா? இந்த பாடலை நீங்களும் நிறைய தரம் பாடி பாடி மகிழுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.